பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேற்று 31ஆம் நம்ம அஜ்மீர் ஆட்டு சந்தைக்கு வந்திருந்தோம். பர்ச்சேஸ்க்கு குர்பானி பர்ச்சேஸ்க்காக வந்திருந்தோம். அந்த குர்பானிக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கிடைக்கிற கேப்பில் சந்தையோட நிலவரங்களை நான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எப்பயும் நம்ம சந்தையில் நார்மலாக கிடைக்கிற அந்த கடை சரக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆடுங்களோ, அப்புறம் சேலி அந்த பல்லு போட்ட பெட்டை ஆடுங்களோ சுத்தமாக சந்தையில் இல்லவே இல்லை. டோட்டலாக அவங்க கொண்டு வந்திருந்தது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்ரீத்துக்கு ஆகக்கூடிய ஆடுகள் தான். கொஞ்சம் அந்த கடை சரக்குன்றது வந்துச்சு. அந்த பெட்டை ஆடுங்கள்ன்றது சுத்தமாக வரல. மொத்த எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா ஒரு 100 தான் வந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கெடா வாங்குகிற ரேட்டுக்கே பெட்டையாடுக்கு விலை பேசி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவை தெரியல. கெடாவும் அதே விலைக்கு விற்கிது, அதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் பெட்டையாடு விற்கிது. ஸோ நம்ம பெட்டையாடு பக்கமே போகல. நம்ம அந்த விலைக்கு வாங்கி நம்ம ஊரில் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேலின்ற பல் போட்ட பெட்டையாடுகளை இந்த லோடில் நம்ம எடுக்கவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கெடாய்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் ஒரு வண்டிக்கு மொத்த ஆடே பார்த்திங்கன்னா வெறும் 180 ஆடு தான். ஏன்னா எல்லாமே பெரிய சைஸு. ஸோ வண்டியில் நிறையா ஆடுங்கள் போட முடியல. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஈரோடுக்கு நம்ம பண்ணுறது 1,42,000 வண்டியோட வாடகை மட்டும் நான் சொல்கிறேன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 1,85,000. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 43,000 நமக்கு கூடுதல் வாடகை. நார்மலாக பண்ணிகிட்டு இருந்த வாடகை கூடுதல். பண்ணலாமா வேணாமான்ற முடிவுக்கு போயாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 180 ஆடு 1,85,000னா ஒரு ஆட்டுக்கு வண்டி கூலி மட்டும் கவ்வாலோடு சேர்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்தி சில்லரை வந்துடும். அப்போது ஒரு ஆட்டு மேலே ஆட்டோமேட்டிக்காக 1,200 1,300 ஒரே ஒரு ஆட்டு மேலே போகுது. ஆனால் நம்ம விற்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் வியாபாரிகள்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது. போன தடவை நீங்கள் இந்த விலைக்கு தானே கொடுத்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விலைக்கு தானே கொடுத்தீங்க, எங்களுக்கு அதே விலைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக இருக்கிற வியாபாரத்தில் விற்கிற டேட்டுக்கும் ஒரு தீபாவளி சீசனில் விற்கிற ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பக்ரீத்துன்றது நார்த் சைடில் அவங்க எதிர்பார்க்குற பெரிய வியாபாரம். இந்த பக்ரீத் வியாபாரன்றது இந்தியா ஃபுல்லாக டோட்டலாக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி சவுத் இந்தியாவில் இந்த ஆடுங்களை நம்பி தான் இன்றைக்கி பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் இந்த ஒரு 2-3 மாநிலங்கள் தான், உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த 3 ஸ்டேட்டை நம்பி தான் இந்த நான்வெஜ் கன்சப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டுகள் மற்ற மாநிலங்கள் சார்ந்து இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே தான் படையெடுப்பாங்க. ரேட்டு ரொம்ப ஹெவியான ரேட்டு. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த பண்டிகை வருது. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி ஒரு வருஷம் காத்திருக்கிறவங்க விலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சீசனில் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ரேட் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. நம்ம தொழில் ரெகுலராக பார்க்குறவங்க சீசனாக இருந்தாலும் நான் சீசனாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளும் இந்த விலைவாசி அதிகமாக கொடுத்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. வண்டி வாடகை பாருங்கள், வண்டி கிடைக்கல. வண்டிக்கு பயங்கரமான டிமாண்டு. வண்டி கிடைக்கல. அவங்க இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அதே டீசல் தான் போட போகிறோம், அதே தான் செலவாக போகுது. பட் அவன் சொல்கிறது வழி செலவு எங்களுக்கு 15,000 20,000 அதிகமாயிரும். போலீஸ்காரவங்க மற்றவங்க எல்லாம் இந்த டயத்தை யூஸ் பண்ணி எங்கள்கிட்ட சம்பாதிப்பாங்க. நான் டிரைவர்கிட்ட பர்சனலாக பேசினேன். நான் ஏன்டா இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க, ஒரு 10,000 15,000னா பரவாயில்ல. போன வாரம் 1,55 நான் வண்டி பிடிச்சது. 1,42,000 பேசுனது. அப்புறம் 1,55 பேசுனது. அதுக்கப்புறம் 1,65 ஆயிடுச்சு. நான் தனிப்பட்ட முறையில் 10,000 தனியாக ஃபோன்பே பண்ணிவிட்டேன். கணக்கு முடித்தது 1,55. பட் அவங்க ஓனர் ஃபோன் பண்ணி, ரம்ஜான்னு ஒருத்தன், அந்த ஆள் ஃபோன் பண்ணி இல்லை 1,65 பேசுனது, நீங்கள் 55 கொடுத்தாலும் நான் எனக்கு கட்டுப்படி ஆகாது, நீங்கள் 10,000 கொடுத்தே ஆகணும். நான் 1,75 பேசுனேன், உங்களுக்காக தான் ரெகுலராக வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் 1,65 கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு திருப்பி நான் என்னுடைய
பர்சனல் ஃபோன்பேயிலேருந்து நான் வந்து 10,000 ரூபா அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பாருங்கள் 1,85,000 வாங்கிட்டானுங்க. போன தடவை போனது 6 வீல் வண்டி, இந்த தடவை போனது வந்து 10 வீல் வண்டி. வீல் தான் இருக்கே தவிர கெப்பாசிட்டி எல்லாம் ஒன்று தான். இவனுங்க அந்த வீல் சொல்கிறானுங்க. அந்த சக்கரத்தை 10 சக்கரம் 6 சக்கரம், இது வந்து 10 சக்கரம் வண்டி பெருசுன்றானுங்க. மொத்தத்துக்கு 180 ஆடுக்கு மேலே அதில் ஏற்ற முடியல. 180 ஆடு தான் நம்ம ஏற்றிருக்கோம். அஜ்மீர் சந்தையோட நிலவரம் பாருங்கள். கடாயங்கள்லாம் வந்து மசாலா என்ன சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ 30 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80 கிலோ 100 கிலோ 100 கிலோவுக்கு மேலே கூட வந்து கடாயங்கள் வந்து இருந்துச்சு. அது ஒரு செக்ஷனில் தனியாக வச்சுருந்தாங்க. நான் அந்த பக்கம் போகல, ஏன்னா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி, நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. அந்த பக்கத்தில் அவ்வளோ கூட்டம். ஆடுங்களை வேடிக்கை பார்க்குறதுக்குனே ஒரு குரூப் போய் நிற்கும். நம்ம அந்த இடத்துல மொபைல் ஃபோனை கொண்டு போயிட்டு நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. அந்த பெரிய பெரிய சைஸு எல்லாமே வந்து ஹெவி 80க்கு மேலே 100 110 கிலோ அந்த மாதிரி சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலே ஒரு பின்பக்கமாக இந்த வரிசையாக ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், அந்த பக்கம் வச்சுருந்தாங்க. நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டு இடையில கேப் கிடைக்கும் போது சின்ன பிட்டாக வீடியோ எடுத்து அப்புறமா நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். வெள்ளை கலரில் அந்த சோஜத்தோட குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுங்கள் வந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், நிறைய பெரிய சைஸ் ஆடுங்கள் வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு 90% வந்து செம்மறி கடாய்கள் தான் அதிகமாக வந்து குர்பானிக்கு கொடுப்பாங்க. வெள்ளாட்டு கடாய்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் போகுது. நம்ம செம்மறி கடாய்களுக்கு ஈக்குவலாக வெள்ளாடுகள் வந்து போகாது தமிழ்நாட்டில். பட் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஓவரால் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாடு தான் அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. செம்மறி ஆடு வந்து நார்த் சைடில் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு தொடவே மாட்டாங்க. டோட்டலாக வந்து எல்லாமே வந்து இந்த வெள்ளாடுகளை தான், வெள்ளாட்டு கிடாய்களை தான் குர்பானி கொடுக்குறாங்க. இந்த பக்ரீத் வியாபாரம்ன்றது இந்த ஆட்டு வியாபாரிகளுக்கோ இல்லை ஆடு வளர்க்குறவங்களுக்கோ வந்து இது பெரிய ஒரு இன்கம்மை கொடுக்குது நார்த் சைடில். ஏன்னா நார்மலாக விற்கிற ரேட்லேருந்து நீங்கள் மிக பிரம்மாண்டமாக வளர்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆடு வந்து 70,000 60,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகுது. அந்தளவுக்கு அவங்க மெனக்கிட்டு வளர்க்குறாங்க, கைத்தீவனம் கொடுத்து வளர்க்குறாங்க. பராமரிப்பு வந்து அதுக்கு வந்து அதிகம். கொம்பு உடையாமல் பார்த்துக்கிறணும், கால்கள் வளையாமல் பார்த்துக்கிறணும், எந்தவித காயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறணும். அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் அதை ஆடுங்களை பாதுகாப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள், நான் கேட்கும்போது வந்து 60,000 ரூபா சொன்னார் இந்த ஆடு. 4 பல்லு ஆடு. கண்டிப்பாக வந்து இது 80 கிலோ வந்து தாராளமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்ல பிரம்மாண்டமான சைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்துச்சு ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா. இது வந்து ஜோடி சேர்த்து, ரெண்டுமே ஜோடி சேர்த்து வந்து அவர் 80,000 சொல்லிகிட்டு இருந்தார். நினச்ச வேலை சொல்லுவாங்க, நம்ம ஒரு வேலைக்கு கேட்கணும். இந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. முண்டா பகரான்னு சொல்லுவாங்க, கொம்பு இல்லாத அந்த ஆடுங்களை வந்து அவங்க முண்டா பகரான்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுங்களை நிறைய விரும்புவாங்க. ப்ரீடிங்க்கு பண்ணும்போது இந்த ஆடுங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். எதையும் இடிச்சுக்கிறாதுங்க. ஆட்டுக்கு ஆடு சண்டை போடும்போது நமக்கு இந்த கொம்பு உடையும் அப்படின்ற பயம் இல்லாமல் வளர்க்கலாம். இந்த மாதிரி கொம்பு இல்லாத ஆடுங்கள் பண்ணை முறையில் வளர்க்குறவங்களுக்கு இப்படி ஆடுங்க வந்து நல்லது. இதை விட பிரம்மாண்டமான சைஸ்லாம் இருந்துச்சு. நான் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா நம்மளால் ஆடுங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியாது. நிறையா வண்டிகள் வந்திருக்கு, நிறைய ஸ்டேட்ஸில் இருந்து வியாபாரி வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரி வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பர்ச்சேஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிடைக்கிற கேப்பில் ஏதாவது டீ குடிக்க போகும்போது அந்த மாதிரி சின்ன கேப்பில் வந்து இந்த வீடியோஸ் எடுத்தது தான். நிறையா பெரிய ஆடுங்கள் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே நான் காலையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்மள்ட்ட வந்து ஆடுங்கள் இருந்துச்சு. ஒரு வண்டிக்கு 10 ஆடுங்கள் மட்டும்தான் நேற்று வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். 63 ஆடுங்கள் வந்து ரெண்டாவது நம்ம வாங்கினோம். இந்த ஆடுங்களில் இந்த பாருங்கள், இது வந்து அஜ்மீர் மண்டியில் வந்து பிக்கப்பில் லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபார்மில் வந்து இறக்கி மறுபடியும் நைட்டு பெரிய வண்டியில் ஏற்றணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டைரெக்டு ஈரோடு போகுது. இந்த ஒரு 2 வாரமாக வந்து நம்ம ஈரோட்டிலேருந்து கனெக்ஷன் வந்து கன்னியாகுமரிக்கு, ஆடுங்கள் பத்தலைன்னா சென்னைக்கு, அந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஈரோடு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஈரோடுக்கு தான் வண்டி வர்றாங்க.
கன்னியாகுமரிக்கு கேட்டால் வண்டி வர மாட்டேங்கிறான், பெரிய வண்டி. அவனுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வாடகை கிடைக்காது என்னமன்னு தெரியல. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. கன்னியாகுமரிக்கு டேரெக்டாக வண்டி கேட்டோம்னா வண்டி வந்து வரமாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா ஓவராக வாடகை கேட்குறாங்க. அவ்வளோ வாடகை கொடுத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மலாக விற்கிற எப்போயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட் வச்சுருக்கோம்ல ஏஜேஎஸில், அந்த ரேட்டுக்கு கொடுக்குறது ரொம்ப சிரமமாயிருது. ஒரு 10 ரூபா நம்ம ஒரு கிலோவுக்கு ஏற்றி கேட்டோம்னா உடனே நம்மளுடைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. என்ன பை நீங்கள் வாரம் ரேட் ஏற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு. அவங்களுக்கு இந்த நிலமை புரிய மாட்டேங்குது. பக்ரீத் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பக்ரீத்துக்கு அப்புறம் ரேட்டு டவுன் ஆகும், நான் நார்மல் ரேட்டுக்கு தர்றேன் அப்படின்னா அவங்க அதை வந்து காதலே வாங்கிக்கிறது கிடையாது. ஆடும் நல்லா வேணும், விலையும் கம்மியாக வேணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து குவாலிட்டி பார்த்து தான் எடுக்கிற எல்லா ஆடுங்களையுமே வந்து நல்ல குவாலிட்டியாக எடுக்கிறோம். ஒரு ஆடு அதில் சரியில்லைன்னா கூட நம்ம அந்த ஆடுங்களை வந்து நம்ம திருப்பி எடுத்துடுறோம். நம்ம எடுத்து இங்கேயே நிப்பாட்டி வேறு ஒரு வியாபாரிக்கு 1000 2000 வாங்கினதுலேருந்து தள்ளி கூட கொடுத்துட்றோமே தவிர்த்து சுமாரான ஆடுங்கள் வந்து நம்ம வண்டியில் போட்டுட்டு வர்றது கிடையாது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணது ஏதாவது பிடிங்க நல்லா வந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு தம்ப்நெயில் வைக்கிறோம்ல, நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் காட்டும்ல, யூடியூப் தம்ப்நெயிலுக்காக எடுத்த ஃபோட்டோஸ் இது. இந்த ஃபோட்டோ கூட நான் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன். ஆடுங்கள் தேவைப்படுறவங்க இன்ஷா அல்லாஹ் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், தம்ப்நெயிலில் இருக்கும். அதே மாதிரி ஏஜேஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்டு இருக்கோம். சென்னை, ஈரோடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த இடங்களில் ஆடுங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே சொல்லுங்கள். நார்த் சைடில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல செவ்வாய்க்கிழமை சந்தை இருக்குது. அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அனுப்பினோம்னா உங்களுக்கு அங்கே வெள்ளிக்கிழமை வரும். ஸோ வெள்ளிக்கிழமை சரக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து திங்கக்கிழமை ஆர்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி சனிக்கிழமை இங்கே சந்தை இருக்குது. சனிக்கிழமை நம்ம போட்டு ஒரு ஐட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் லோடு எடுக்கணும், ஆடு எங்கள்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுங்க. சனிக்கிழமை சந்தையில் நான் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆடுங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களா, நைட்டில் வந்து நம்ம வண்டியில் வந்து லோட் பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு இருட்டில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வண்டியில் லோடு எல்லாம் பண்ணி நல்லபடியாக அல்லாஹ்வுடைய கிருபையில் வண்டியை அனுப்பிச்சாச்சு. 180 தான் மொத்தம். டோட்டல் குவான்டிட்டி வந்து 180 தான். விலைவாசி இந்த வாரம் வந்து நீங்கள் நார்மலாக வாங்குறதுலேருந்து 10 ரூபா ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா விலையும் கூடுதலாக வாங்கியிருக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வாடகை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு ஆட்டுக்கு கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம விலைவாசி ஏற்றி தான் விற்றாகணும். இந்த ஒரு வாரத்துக்கு தான் இப்படி இருக்கும். பக்ரீத் முடிஞ்சிச்சா உங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஏஜிஎஸில் என்ன ஸ்டாண்டர்ட் ரேட் வச்சுருக்கோமோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். ஆடுங்கள் எல்லாமே பெரிய பெரிய சைஸு. சின்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு வந்து இந்த காயை அடித்த ஆடுங்களையும் கொடுக்குறாங்க. அதாவது ஹசி பக்ரான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அண்டுல்னு சொல்லுவாங்க. அந்த விதை உள்ளது, இந்த ரெண்டுமே கொடுக்குறாங்க. விதை இல்லாதது அந்த காய் அடித்த ஆடுங்கள் தான் இங்கே அதிகமாக போகுது. 90% மேலே அதை விரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அது வந்து நல்லா ஜபர்தஸ்தாக கொழுன்னு அருமையாக இருக்கும். வண்டி கிளம்பிருச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த லோடு வந்து செவ்வாய்க்கிழமை அங்கே வந்துடும், ஈரோடுக்கு வந்துடும். ஈரோடுக்கு வந்த பிறகு நமக்கு எப்பயும் போல் நம்ம எல்லாத்துக்கும் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ரெகுலராக எடுக்கக்கூடிய வியாபாரிங்களுக்கு இந்த லோடில் வந்து ஆடுங்கள் வந்து கிடையாது, சேலிங்கள் சுத்தமாக கிடையாது. ஒரே ஒரு பெட்டை ஆடு கூட இந்த வண்டியில் இல்லை. எல்லாமே கடை ஆடுங்கள் தான் வருது. பெட்டை ஆடுங்கள் இல்லை மார்க்கெட்டில். நம்ம வாங்கக்கூடாதுன்னு இல்லை, எப்படியாவது ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு ஒரு 50-60 வாங்கி வண்டியில் போட்டணும்னு நினச்சேன். பட் பெட்டை ஆடுகள் எதுவுமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.